பயணிகளை ஏற்றிக்கொண்டு செங்கல்பட்டு சென்ற அரசு பேருந்து வழித்தடம் 82C வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே வந்து கொண்டிருந்த போது அதே மார்க்கத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து அதிக தடிமண் இரும்பு பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்த லாரி அரசு பேருந்தின் பக்கவாட்டிற்கு மோதியதால் விபத்தானது ஏற்பட்டது. குறிப்பாக அரசு பேருந்தின் பின்புறம் உள்ள 4 இருக்கைகள் முழுவதும் லாரியின் கொக்கியில் மாட்டிக்கொண்டு விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இதனிடையே பேருந்தின் பக்கவாட்டில் அமர்ந்திருந்த இருவர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். குறிப்பாக பேருந்தின் பக்கவாட்டு அந்த ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்த நபர் ஒருவர் பேருந்திலிருந்து எகிரி குதித்து வெளியே சென்றதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருப்பதியிலிருந்து சென்னை செல்லும் மார்க்கத்தில் இந்த வாகனங்களானது நெரிசலானது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வாகன விபத்து ஏற்பட்டு அரை மணி நேரமாகியும் காவல்துறையினர் அந்த இடத்தில் வராததால் அந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. குறிப்பாக பின்னர் போலீஸ் அந்த பகுதிக்கு லாரியையும் பேருந்தையும் அப்புறப்படுத்தி வாகனங்களுக்கு வழிவிட்டனர். குறிப்பாக அந்த விபத்தின் காரணமாக ஆம்புலன்ஸும் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டது. இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த திருவள்ளூர் டவுன் போலீசார் லாரியையும் பேருந்தையும் ஓரத்தில் எடுத்து சென்று வாகன போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பு திருத்தணியில் பேருந்தும் டிப்பர் லாரியும் எதிரெதிரே மோதி 5 பேர் உயிரிழந்த விவகாரமே பேசு பொருளாக உள்ள நிலையில் மீண்டும் ஒரு அரசு பேருந்து விபத்தில் சிக்கியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அந்த விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை கீழே இறங்க சொல்லி கூச்சலிட்டதால் அந்த லாரி ஓட்டுநர் பயந்து போய் லாரியில் அமர்ந்து கொண்டு லாரியை விட்டு இறங்க மாட்டேன் என்று வம்பிழுத்துக் கொண்டிருந்தார். இதனிடையே காவல்துறையினர் அந்த பகுதிக்கு லாரியையும் பேருந்தையும் பக்கவாட்டிற்கு அழைத்து சென்று போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் திருவள்ளூரிலிருந்து சென்னை செல்லும் மார்க்கத்தில் போக்குவரத்து நெரிசலானது 1 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்கள் காத்து கிடக்கிறது.